ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புதுசாக ஒரு ஃப்ரீலான்சிங் சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பேர், அந்த வெப்சைட் என்னென்னலாம் ஜாப் கொடுக்குறாங்க, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோ கொஞ்சம் தான் பார்க்குறீங்க, மீதி பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதுனால கமெண்ட்டில் இது எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு வீடியோவும் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ தயவு செஞ்சு முழுசாக வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் டாஸ்கர்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இங்கே வருது பாருங்கள். இது ஒரு அவுட் சோர்சிங் கம்பெனி தான். இது ஆஸ்திரேலியாவை பேஸ் பண்ணி இருக்கிற கம்பெனி, ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2012 இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் சிட்னியில் இருக்குது. யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 லட்சம் யூசர்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே, இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கெட் மோர் டன், போஸ்ட் எனி டாஸ்க், பிக் த பெஸ்ட் பர்சன், கெட் இட் டன். இந்த வேர்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏர்ன் மணி ஆஸ் எ டாஸ்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணலாம். இந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே பி யுவர் ஓன் பாஸ், ஏர்ன் அப் டு $10,000 and $750 a month ஆன் ஏர் டாஸ்கர். ஏர் டாஸ்கரில் நீங்கள் மாதம் $10,000 மேலே ஏர்னிங்ஸ் பண்ணால் இவங்க தான் போட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் போடல. ஏன் இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னா, போன வீடியோவில் ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்ன ப்ரோ நீங்கள் எல்லாம் வெப்சைட்லாம் சொல்கிறீங்க தான், நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம், ஆனால் எந்த ஒரு இதுவும் வரல, மெயிலும் வர மாட்டேங்குது, அது இல்லாமல் இது ஃபேக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிற வெப்சைட் எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லும்போது என்னை விட நான் கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஒரு ப்ரூஃப்காக சொல்கிறேன், ஒரு அத்தாட்சிக்காக நான் சொல்கிறேன். ஒரு சில சேனல் இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே $1000 சம்பாதிக்கலாம், $500 சம்பாதிக்கலாம்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்க வெப்சைட்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க வெப்சைட்டில் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறீங்க. ஸோ நான் எந்த வெப்சைட்டை நான் போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அதை அனலைஸ் பண்ணி பார்த்து இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஒவ்வொரு வெப்சைட்டை பற்றியும் நான் வீடியோ எடுப்பேன். ஸோ இதுவே நீங்கள் ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லும்போது அவங்களெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு $15 $20 கூட சம்பாதிக்க முடியாத வெப்சைட்டை கூட அவங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா $500 சம்பாதிக்கலாம், $1000 சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில மொபைல் ஆப்பை பற்றி பேசியிருப்பாங்க. நான் அந்த மாதிரி பேச எனக்கு அவசியமே இல்லை. ஏன்னா உண்மையை சொன்னால் அதுக்குண்டான வேல்யூ இருக்குது. நம்மளை நம்பி வீடியோ அதாவது என்ன நம்பி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, அந்த வெப்சைட் மூலிமா உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்குதாங்கிறத நான் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவேன். எல்லா வெப்சைட்டும் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் சில வெப்சைட் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில வெப்சைட் நீங்கள் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெயிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணுறேன். அதனால தான் என்னால் தொடர்ந்து சில வீடியோங்களை போட முடியாமல் போயிடுது. இந்த வெப்சைட்டும் அதே மாதிரி தான். இந்த வெப்சைட் நான் ஆல்ரெடி நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நல்ல ஒரு கம்பெனி தான். அதனால தான் இந்த வெப்சைட் சூஸ் பண்ணி இதை பற்றி நான் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக இந்த வீடியோ இதை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ ஜாயின் ஏர் டாஸ்கர் அப்படிங்கிற பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நானும் இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஏற்கனவே நான் ரெஜிஸ்டர் பண்ணலை. ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ண முடியாது, அப்படிங்கிறனால தான் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கேன். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து பார்ப்போம். சைன் அப் டு ஏர் டாஸ்கர்னு இருக்குது. இங்கே இமெயில் பாஸ்வேர்ட் 2 கொடுத்துருக்காங்களா.
இது நம்ம கொடுத்து சைன்அப் பண்ணலாம். அப்படி இல்லையா கீழே வந்து கண்டினியூ வித் கூகுள்னு இருக்குது, கண்டினியூ வித் ஃபேஸ்புக்குன்னு இருக்குது, கண்டினியூ வித் ஆப்பிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து இமெயில் வச்சும் நம்ம சைன்அப் பண்ணிக்கலாம், இந்த அக்கௌண்ட்ஸ் வச்சும் சைன்அப் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன்அப் பண்ண போகிறேன். ஸோ வந்து கண்டினியூ வித் கூகுள்னு கிளிக் பண்ணிக்கிட்டு நான் சைன்அப் ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு சொல்கிறேன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த கண்ட்ரி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி லிஸ்ட்டு பண்ணிட்டாங்க. நம்ம வந்து எம்டர்க்கும் சரி சில வெப்சைட்லாம் வந்து யூஎஸ் லொக்கேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதையுமே வந்து அப்படி யூஸ் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா யுனைடெட் ஸ்டேட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சபர்பு ஹோம் சபர்புன்னு கேட்டுக்கிறாங்க, அது என்ன, அப்புறம் வந்து என்ன பண்ண போகிறீங்க, அதாவது வேலை கொடுக்க போகிறீங்களா வேலை செய்ய போகிறீங்களா, ஏர்ன் மணி தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இங்கே வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தாச்சு. கீழே வந்து சப்பர்பன் அப்படிங்கிற இடத்துல வந்து போஸ்டல் கோடு. ஸோ நான் வந்து நியூயார்க் சிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கிறதுனால 10173 கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிட்டி கொடுத்துக்கோங்க. இங்கே கீழே ஐ அக்ரி, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்கே இருக்குது. மேலே வந்து அப்டேட்ஸு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் மை அக்கௌண்ட். ஓகே, லோட் ஆகுது. என்னன்னு நமக்கு வந்து இனிமேல் பார்த்தா தான் தெரியும். ஆனால் மேக்ஸிமம் வந்து இதோட ரிவ்யூ தான் பார்த்துருக்கேன். ரிவ்யூவில் வந்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் சூஸ் பண்ணி இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம நியூயார்க்குக்கு 31 மைல்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற டாஸ்க் என்னென்னங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரிமோட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரிமோட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா ரிமோட்னால் உங்களுக்கு வந்து எங்கேருந்து வேணால் செய்கிற மாதிரி வேலை வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி போஸ்ட் வந்து இங்கே இருக்குது, லெஃப்ட் சைடில் அதே தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து என்னென்ன வேலை இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நேரில் போய் செய்கிற வேலையும் கொடுத்துருப்பாங்க, ஆன்லைனில் ஒர்க் பண்ணி கொடுக்குற வேலையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த வேலைங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும். இப்போ இங்கே கேட்டகரின்னு இருக்குது, கேட்டகரிங்க இடத்துல வந்து நம்ம என்ன ஜாப் வேணுமோ அந்த ஜாப் வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த ஜாப் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற ஜாப்லாம் வரும். இப்போ காப்பி ரைட்டிங் எடிட்டிங்னா டேட்டா என்ட்ரியும் சேர்ந்து தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா என்ட்ரின்னு இருக்குது, ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வீடியோ சர்வீஸு, ஸோ என்னென்ன ஜாப் வந்து நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து பார்ப்போம். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து தெரியாது. தினமும் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தால் அதை மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஒர்க்கை வந்து நம்ம பிடிக்க முடியும். ஸோ ஓகே, இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலான்னா அப்ளை கொடுத்து பார்ப்போம். ஸோ அப்ளை கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ நீட் ஃபியூ வீடியோஸ் க்ரியேட்டிவ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். அவங்க வந்து வீடியோ க்ரியேஷன் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ஜாப் இருக்குது. ஃபோட்டோகிராஃபி அசிஸ்டண்ட் $2500 வந்து பே பண்ணுறான்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கவர் லெட்டர் அண்ட் ரெஸ்யூம் ரெண்டுமே வேணும்னு சொல்லிட்டு $50 வந்து வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரெஸ்யூம் வந்து மாடிஃபை பண்ணுறது, எடிட் பண்ணுற ரெஸ்யூம் வந்து எடிட் பண்ணுற வேலை கொடுத்துருக்காங்க. இது $35 வந்து வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு வேலை கொடுத்துருக்காங்க $25. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இங்கே வீடியோ எடிட்டருக்கு வந்து $150 வந்து தரேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே கிளிக் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு பேஜ் வருது. இந்த பேஜில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க.
இது ஓப்பனில் தான் இருக்குது. மேக் அன் ஆஃபருங்கிற பட்டன் கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ண முடியும். நான் வந்து இந்த வேலை செய்கிறேன், இந்த வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு இவ்வளோ ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளை மாதிரியே இவங்களும் ஃப்ரீலான்சர்ஸ் தான். இவங்களும் வந்து இந்த ஏர்டாஸ்கர் வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஜாப் செய்கிறவங்க இவங்கெல்லாம். ஓகேங்களா? இப்போ இவங்க வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு படித்து பார்க்கலாம். படித்து பார்த்துட்டு இதை விட கொஞ்சம் ஐ கேட்சின்னு சொல்லுவாங்க. ஐ கேட்சினா பார்த்தோன்னே கவர்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் $150 வந்து இவங்க தரேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா $100 வந்து கேட்கலாம். $50 குறைச்சிட்டு $100 வந்து நான் இந்த ஒர்க்கு செஞ்சு தரேன், நீங்கள் வந்து எனக்கு ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் ஜாப் கொடுங்க, நான் செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்துட்டு ஒருவேளை அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணது பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த வேலை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே அசைன்டுன்னு வந்துடும். அசைன்டுனா உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை வேறு யாருக்கு அசைன் பண்ணாலும் சரி இங்கே வந்து அசைன்டுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் மாறிடும். ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட்னு சொல்லி வரும். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து கேட்ச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக் அன் ஆஃபர் கிளிக் பண்ணிக்கலாம். மேக் அன் ஆஃபர் கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து ஒரு பேஜ் லோட் ஆகுது. ப்ரொஃபைல் பிக்சர் கேட்குறாங்க. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து சைன் அப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க. நமக்கு வந்து என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் யூஎஸ் அக்கௌண்ட். இப்போ ஆல்ரெடி நீங்கள் எம்டர்க்கு வந்து ஹைப்பர் வாலெட்டுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேனியர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பேனியர் அக்கௌண்ட் இருக்குது. பேனியர் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிங்பாங் இருக்குது. பிங்பாங் வெப்சைட் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம யூஎஸ் லொக்கேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா கம்பெனி வந்து இவங்க வந்து கம்பெனி மூலிமா நமக்கு வந்து பேமெண்ட் அனுப்புறதுனால கண்டிப்பாக பேமெண்ட் வரும். இதில் எந்த ஒரு தடங்களும் இருக்காது. மொபைல் நம்பர் வந்து நம்ம மொபைல் நம்பர் கொடுக்கனா கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் நம்பர் கொடுத்து பார்க்கலாம். ஒரு வேலை செய்யலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா டெக்ஸ்ட் நவ் ஆப் இருக்குது, இல்லை வந்து 2-3 வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து நம்பர் க்ரியேட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் பிரச்சனை இல்லை, டேட் ஆஃப் பர்த் பிரச்சனை இல்லை, அட்ரஸும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுத்துடலாம். ஆனால் இது 2க்கு மட்டும் நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ கொடுத்தா தான் அடுத்தது வந்து நமக்கு என்னங்கிறது வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். டைம் வந்து இதுக்கே பத்தாது. நான் இதை எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறதுங்கிறத வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை பற்றி அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் வித் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.